ശ്ലോകം 36. കൃതേ മന്ത്രേ മന്ത്രിവൃദ്ധേർ യുധാജിത് നാമ പാർത്ഥിവ തത്രാജഗാമ തരസാ ശ്രുത്വാ തുജ്ജയിനീപതി. കൃതേ മന്ത്രേ മന്ത്രിവൃദ്ധൈഃ യുധാജിത് നാമ പാർത്ഥിവഃ തത്ര ആജഗാമ തരസാ ശ്രുത്വാ തു ഉജ്ജയിനീപതി. வயசான மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து இப்படி நிச்சயம் பண்ணினோன்னு இதை தெரிஞ்சு உஜ்ஜயினிபதியான யுதாஜித் அப்படின்னு பேர் இருக்கிற ராஜா அதிசீக்கிரமாக அங்க அயோத்தியில வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 37. மிருதம் ஜாமாதரம் ஸ்ருத்வா லீலாவத்யா பிதா ததா தத்ரா ஜகாம தொரிதோ தௌஹித்ர பிரியகாம்யயா. மிருதம் ஜாமாதரம் ஸ்ருத்வா லீலாவத்யாஹ பிதா ததா தத்ர ஆஜகாம த்வரிதஹ தௌஹித்ர பிரியகாம்யயா. லீலாவதியோடு பிதாவான யுதாஜித் ராஜாவோடு இரண்டாவது மனைவியோடு அப்பாவான யுதாஜித் புத்திரியோடு கணவர் துருவசந்தி இறந்து போனதை கேட்டுட்டு புத்திரியோடு பையனுக்கு இந்த ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு அங்க வந்திருக்கவாக்கும் சேரார் அவரு. ஸ்லோகம் 38. வீரசேனஸ்ததாயாத சுதர்ஷன ஹிதேச்சயா கலிங்காதிபதிச்சைவ மனோரமா பிதா நிருபா. வீரசேனஹ ததா ஆயாதஹ சுதர்ஷன ஹித இச்சயா. சுதர்ஷன ஹிதே இச்சயா கலிங்க அதிபதிஹி ச ஏவ மனோரமா பிதா நிருபா. கலிங்க அதிபதியும் மனோரமையோடு அப்பாவான வீரசேன மகாராஜாவும் சுதர்ஷனனுக்கு ராஜாவாகிறதுக்கான அந்த ஒரு முயற்சியை எடுத்துண்டு அங்க வந்திருக்கா. இப்போ அந்த ராஜாவோடு 2 மனைவிகள் இருக்காளே, அந்த 2 மனைவிகளோடும் 2 புத்திரர்களுக்காயிட்டு பேசுறதுக்கு அந்த 2 மனைவிகளோடும் அப்பாக்களும் அங்க வந்து சேர்ந்துட்டா. ஸ்லோகம் 39. உபௌ தௌ சைன்ய சம்யுக்தௌ நிருபௌ சாத்வச சம்ஸ்திதௌ சக்ரதுர்மந்திரி முக்கியைஸ்தைர் மந்திரம் ராஜ்யஸ்ய காரணாத். உபௌ தௌ சைன்ய சம்யுக்தௌ நிருபௌ சாத்வச சம்ஸ்திதௌ சக்ரதுஹு மந்திரி முக்கியைஹி தைஹி மந்திரம் ராஜ்யஸ்ய காரணாத். உபௌ 2 பேரோடும் கூடிட்டு தேவையான சைன்யங்களும் அங்க வந்திருக்கு. பயந்துண்டாக்கும் 2 பேரோடும் அந்த ஒரு அவஸ்தை அப்படிங்கிறது, ராஜசிம்ஹாசனத்துக்கு ஆராக்கம் உட்கார வேண்டியது அப்படிங்கிறத சம்பந்திச்சான தர்க்கம் நடக்கிறது. மந்திரி முக்கியர்கள் கிட்ட ஆலோசனை ஆரம்பிச்சா. ஸ்லோகம் 40. யுதாஜித்து ததா விருச்சது ஜேஷ்டக சுதயோர்த்வயோ ராஜ்யம் பிராப்னோதி ஜேஷ்டோ வை ந கனியான் கதாஜன. யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாக்கும் 2 டீமும் வந்திருக்கு. யுதாஜித் ததா அபிருச்சது ஜேஷ்டஹா கஹ சுதயோஹோ த்வயோஹோ ராஜ்யம் பிராப்னோதி ஜேஷ்டஹா வை ந கனியான் கதாஜன. யுதாஜித் கேட்டார், இந்த 2 புத்திரர்களில ஆராக்கும் பெரியவன்? ராஜ்யம் பரிபாலனம் பண்ண வேண்டியது மூத்த புத்திரனாக்கும், ஒருபோதும் தம்பி கிடையாது அப்படின்னு சொன்னார் யுதாஜித். ஸ்லோகம் 41. வீரசேனோபி தத்ராஹ தர்மபத்னி சுதக்கிலா ராஜ்யார்ஹ சயதா ராஜன் சாஸ்திரஜ்ஞேப்யோ மயா ஸ்ருதம். வீரசேனஹ அபி தத்ர ஆஹா தர்மபத்னி சுதஹ கிலா ராஜ்ய அர்ஹஹ ச யதா ராஜன் சஸ்திரஜ்ஞேப்யஹ மயா ஸ்ருதம். தர்மபத்னியான மனோரமையோட புத்திரனான சுதர்சனாக்கும் ராஜாவாயிட்டு அந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண வேண்டியது.
ஹே ராஜன், இது நான் சாஸ்திரஜர்கள் கிட்ட இருந்து கேட்டுட்டு உள்ள விஷயங்களாக்கும் அப்படின்னு வீரசேன ராஜாவும் சொன்னார். ஸ்லோகம் 42. யுதாஜித் புனராஹேதம் ஜேஷ்டோயம் ச ததா குணை ராஜலட்சண சம்யுக்தோ ந ததாயம் சுதர்ஷன. யுதாஜித் புனः ஆஹா இதம் ஜேஷ்டः அயம் ச ததா குணைஹ ராஜலட்சண சம்யுக்தः ந ததா அயம் சுதர்ஷனः. அப்போது யுதாஜித் மறுபடியும் இப்படி சொன்னார், இந்த இரண்டாவது குமாரனாயிருக்கிற சத்ருஜித் குணங்களை வச்சு பார்க்கறத பெரியவனாக்கும், ராஜ பரிபாலனத்துக்கான எல்லாவித லட்சணமும் இவனுக்கு இருக்கு. அதனால சத்ருஜித்துக்காக்கும் அவகாசம், சுதர்சனனுக்கு அப்படி இருக்கிற எந்த விதமான எபிலிட்டியும் இல்லை. ஸ்லோகம் 43. விவாதோத்ர சுசம்பன்னோ நிருபயோஸ்தத்ர லுப்தயோ கசந்தேஹமபாகர்த்தும் க்ஷமஸ்யாததி சங்கடே. விவாதः அத்ர சுசம்பன்னः நிருபயோः தத்ர லுப்தயோः கஹ சந்தேஹம் அபாகர்த்தும் க்ஷமः ஸ்யாத் அதிசங்கடே. ராஜ்யத்தை ஆசைப்பட்டு ரெண்டு ராஜாக்களோட தர்க்கம் இங்க பெருசா நடந்தது. இந்த கடினமான சாகச்சரியத்துல அவளோட சந்தேகத்தை இல்லாம பண்றதுக்கு ஆரிக்காக்கும் சாதிக்கும். ஸ்லோகம் 44. யுதாஜின் மந்திரின பிராஹ யூயம் ஸ்வார்த்தபரா கிலா சுதர்ஷனம் நிருபம் கிருத்வா தனம் போக்தும் கிலேச்சதா. யுதாஜித் மந்திரினः பிராஹ யூயம் ஸ்வார்த்தபராः கில சுதர்ஷனம் நிருபம் கிருத்வா தனம் போக்தும் கில இச்சதா. யுதாஜித் மந்திரிகள் கிட்ட சொன்னார், நீங்கள் உங்களோட தேவைக்காக இப்படி சொல்லிட்டு இருக்க, நீங்கள் ஆசைப்படுறது சுதர்சனனை ராஜாவாயிட்டு வாழிச்சு இந்த தனத்தெல்லாம் பிடிச்சு பறிக்கிறதுக்காக்கும் அப்படின்னு. ஸ்லோகம் 45. யுஷ்மாகம் து விசாரோயம் மயா ஞாதஸ்ததேங்கிதை சத்ருஜித் சபலஸ்தஸ்மாத் சம்மதோ वो நிர்பாசனே. யுஷ்மாகம் து விசாரः அயம் மயா ஞாதः தத இங்கிதைः சத்ருஜித் சபலः தஸ்மாத் சம்மதः वो நிர்பாசனே. உங்களோட நினைப்பு அதாக்கும் அப்படின்னு உங்களோட ஆக்டிவிட்டியிலேருந்து நான் புரிஞ்சுட்டேன். சுதர்சனனை விட ரொம்ப ரொம்ப பலவானாக்கும் சத்ருஜித், அதனால அவன் ராஜசிம்ஹாசனத்துல உட்காருவன். அதுக்கு நீங்களெல்லாம் சம்மதம் தெரியப்படுத்தணும். ஸ்லோகம் 46. மயி ஜீவதிக்க குர்யாது கனீயாம்சம் நிருபம் கில த்யக்த்வா ஜேஷ்டம் குணார்ஹம் ச சேனயாஜ சமன்விதம். மயி ஜீவதி கஹ குர்யாது கனீயாம்சம் நிருபம் கில த்யக்த்வா ஜேஷ்டம் குணார்ஹம் ச சேனயாஜ சமன்விதம். நான் உயிரோடு இருக்கிறத குணங்களால பெரியவனும் சைன்யபலம் இருக்கிறவனுமான சத்ருஜித்த உபேட்சிச்சுட்டு அந்த குணங்களொന്നും இல்லாத சுதர்சனனை ராஜாவாக்கி வாழ வைக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஸ்லோகம் 47. நூனம் யுத்தம் கரிஷ்யாமி தஸ்மின் கட்கஸ்ய மேதினே தாரயாஜ த்விதா பூயாத் யுஷ்மாகம் தத்ர காகதா. நூனம் யுத்தம் கரிஷ்யாமி தஸ்மின் கட்கஸ்ய மேதினே தாரயாஜ த்விதா பூயாத் யுஷ்மாகம் தத்ர காகதா. இந்த விஷயத்துல உறுதியா நான் யுத்தம் பண்ணுவேன். அந்த யுத்தத்துல அந்த வாளால இந்த பூமியை நான் ரெண்டா பிளர்ந்துடுவேன். அப்படியாக்குமேனா உங்களோடு கதையெல்லாம் பின்ன வேற என்னவாக்கும்? அந்த அளவுக்கு வீரியம் இருக்கிற சைன்யங்களாக்கம் எங்கூட இருக்கு. ஸ்லோகம் 48. வீரசேனஸ்து தத்ஷுத்வா யுதாஜித் தமபாஷத பாலௌ தௌ சதுஷ பிரஜ்ஞௌ கோபேதோத்ர விஜக்ஷணா.
வீரசேனஹ து தத் ஸ்ருத்வா யுதாஜித் அபாஷதஹ யுதாஜிதம் அபாஷதஹ பாலௌ தௌ சதுர்ஷ பிரஜ்ஞௌ கஹ பேதஹ அத்ர விசக்ஷணா. அதை கேட்டுட்டு வீரசேனன் யுதாஜித்து கிட்ட சொன்னார், யுதாஜித்தே, நீங்கள் புத்திமானாக்கும், 2 ராஜகுமாரர்களும் துல்லிய புத்தி இருக்கிறவாளாக்கும், அவளுக்கு தமிழ எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஸ்லோகம் 49. ஏவம் விவதமானௌ தௌ சம்ஸ்திதௌ நிருபதி ததா பிரஜாஸ்ச ऋषयश्चैव बभूवुर्व्यग्रमानसा. एवं विवदमानौ तौ संस्थितौ नृपति तदा प्रजाः च ऋषयः च एव बभूवुः व्यग्रमानसाः. இப்படி 2 ராஜாக்களும் தம்மில வாக்குவாதம் தொடர்ந்தோன பிரஜகளும் ரிஷிகளும் கவலையால பரவசராயித்திருந்தா. ஸ்லோகம் 50. समाजग्मुश्च सामन्दा ससैन्या क्लेशतल्परा विग्रहं चाभिगां छन्द परस्परमदन्द्रिदाः. समाजग्मुः च सामन्ताः ससैन्याः क्लेशतल्पराः विग्रहं च अभिगांछन्तः परस्परं அதந்திரிதாக. நிறைய பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் சைன்யங்களோடு கூடி வந்து சேர்ந்தா அவ யுத்தம் செய்யறதுக்கு ரெடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கூடி வந்திருந்தா. ஸ்லோகம் 51. நிஷாதாஹ்யாயுஸ்தத்ர ஸ்ருங்கவேரபுராஸ்ரயா ராஜத்ரவ்யமபாஹர்த்தும் ரிதம் ஸ்ருத்வா மஹீபதேம். நிஷாதாஹி ஆயயுஹு தத்ர ஸ்ருங்கவேரபுரா ஆஸ்ரயாஹ. ராஜத்ரவ்யம் அபாஹர்த்தும் மிருதம் ஸ்ருத்வா மஹீபதேம். ராஜாவான துருவசந்தி இறந்து போனார் அப்படின்னு கேட்டுட்டு ராஜாவோடு அந்த தனத்தெல்லாம் திருடறதுக்கு வேண்டிட்டு ஸ்ருங்கவேரபுரத்திலேருந்து நிறைய காட்டாளர்கள் எல்லாம் அங்க வந்து சேர்ந்தா. காட்டாளர்களையாக்கும் இங்க நிஷாதர்கள் அப்படின்னு சொன்னது. ஸ்லோகம் 52. புத்ரௌஜ பாலகௌ ஸ்ருத்வா விக்ரஹம் ச பரஸ்பரம் சௌராஸ்தத்ர சமாஜக்முர் தேச தேசாந்தராதவி. புத்ரௌஜ பாலகௌ ஸ்ருத்வா விக்ரஹம் ச பரஸ்பரம் चोराः तत्र समाजग्मुः देशदेशान्तर आदिभिः. தேசதேசாந்தர ஆதவி. ராஜா இறந்து போயிட்டார். குழந்தைகள் 2 பேருக்கும் பக்குவதை வந்துட்டில்லை. சின்ன குழந்தைகள் அவா தமிழ யுத்தமும் வந்து சேரும் அப்படின்னு நினைச்சுண்டு நிறைய இடத்துல இருந்து திருடர்கள் எல்லாம் அங்க வந்து சேர்ந்தா. ஸ்லோகம் 53. सम्मर्दस्तत्र संजात कलहे समुपस्थिते युधाजित् वीरसेनश्च युद्धकामौ बभूवधु. सम्मर्दः तत्र संजातः कलहे समुपस्थिते युधाजित् वीरसेनः च युद्धकामौ बभूवधुः. தர்க்கம் இப்படி உச்ச ஸ்தாயியில் இருக்கிற யுத்தம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நிலைமையில யுதாஜித்தும் வீரசேனனும் தம்மில யுத்தம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இறங்கினா. இப்படி சொல்லிட்டு தேவி பாகவதத்துல 3ய ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம் முடிவடைகிறது.